அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோய்த்துடைய தினா மதிப்பு உள்ளதா பார்த்தாலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 976 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 2% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 976 ரூபாய் 68% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 28% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 978 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாயாக உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 977 ரூபாய் 15% உள்ளது. இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 90% உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேல் அதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்க. தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 976 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 75% உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். KBE எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 964 ரூபாய் வழங்கியிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு 277 ரூபாய் 15% வழங்கியிருக்கிறாங்க. குவைத்தில் தொடர்ந்துமே பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே சரியாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாமல் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறுமாதாலும் ரொம்ப நாட்களாகவும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் வெளியேறதுக்கு முன்னாடியே பற்றுச்சீட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் உள்ளவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்பு 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்பு ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலோ காஸ், KBE, UAE, Oman Exchange, Bahrain Exchange, BEC, World Street Exchange, Zajil Exchange, Malik Exchange, International Exchange, Al Shafa Exchange. இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 750 ஃபில்ஸ் மற்றும் 900 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்கள் அறவிடுறாங்க. அதே போல் சுலைமானி அல் முகஸம் எக்ஸ்சேஞ்ச் இது பார்த்தீங்கன்னா ஜஹராவில் புதிதாக திறக்கப்பட்ட ஒரு எக்ஸ்சேஞ்ச். இதில் இலங்கைக்கு கிட்டத்தட்ட 977 ரூபா வரைக்கும் வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் கட்டணம் வெறும் 750 ஃபில்ஸ் தான் அறவிட்டிருக்கிறாங்க. அதே போல் இந்தியாவுக்கும் 277 ரூபாய் 45% வரைக்கும் வழங்கியிருந்தாங்க. அதே போல் ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மாலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒரு தினார் தான் கட்டணமாக அறவிட்டிருக்கிறாங்க. முடிந்த வரைக்கும் இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அனுப்புங்க. எந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றதை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 21 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 191 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 592 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 361 ஃபில்ஸ். படிப்படியாக கம்மியாகிட்டு வருது தங்க விலை. கிட்டத்தட்ட 1 தினாருக்கும் அதிகமாக கம்மியாகி இருக்குது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில். இதோ 100 வீடுகள் பிடிபட்டிருக்குது. அதுலேயும் குறிப்பாக பல வீடுகளையும் அதிரடியாக உள்துறை அமைச்சரை நேரடியாக இறங்கி சோதனை பண்ணியிருக்காங்க. கிரிப்டோ கரன்சி சட்டவிரோதமாக நடத்தப்பட்டது. உங்களுடைய பணங்களை முடிந்த வரைக்கும் வேகமாக அனுப்பிக்கவங்க, சேர்த்து வைக்காதீங்க.
வணிக உரிமையாளர் ஒருவரை தாக்கிய போலீஸ் அதிகாரி, சிசிடிவியில் வெளியான ஆதாரம், உடனடியாக கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது அதிகாரிக்கு எதிராக. இதோ தெருநாய்களின் பிரச்சனைக்கு விடுதலை, வாட்ஸ்அப் எண் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். மிகப்பெரிய தலைவலி, தவறு நம்மளோடதில்லை, ஆனா 75 தினார் அபராதமா? இது மிகப்பெரிய அநீதி. குரல் கொடுக்கும் குவைத்திகள். காஷ்மீரில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு இரங்கல் தெரிவித்து மற்றும் அது சம்பந்தமான அனைத்து உதவிகளையும் நாங்களும் வழங்குவோம் என்று தெரிவித்தார் அனுரகுமார திசாநாயக்க. எச்சரிக்கை விடுத்த மோடிஜி. அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA பிளப். இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்க நாட்டுக்கு போடணும். அதே போல இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்க. இந்த தப்மெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காம என்னுடைய வீடியோவை பாருங்க. வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன். அதை நீங்க சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ ஊடாக பணப்பரிசை அல்லுங்க. என்னப்பா கார்கோ நல்லா கொடுக்குறாங்க போல அப்படின்னு சிலர் கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு இல்லைப்பா, உங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இந்த கிஃப்ட் யார் சரி ஒருத்தர் கிடைக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் தொடர்ந்துமே இந்த பதிவை போடுறது. ஃபர்ஸ்ட் கமெண்டில் வீடியோட லிங்க் இருக்குது. மேலதிக தகவல்கள் அதில் போய் பாருங்கள். தூசியுடன் கூடிய காற்று எதிர்வரும் வாரத்திலும் மறுபடியும் ஆரம்பமாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. எதுக்கும் வண்டி கழுவுறவங்க இன்றைக்கே கழுவி முடிச்சுக்கோங்க, இல்லைனா நாளைக்கே கழுவிக்கோங்க. அதுக்கப்புறமா கழுவுறதுன்னா சாத்தியம் இல்லை. ஏன்னா தூசி காற்று ரொம்ப அதிகமாக வரும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே போல் நேற்றைய தினம் கூட மறுபடியும் துருக்கி மற்றும் சில பகுதிகளில் பூகம்பம் பதிவாகி இருக்குது. அதே போல் அமெரிக்காவின் சில பகுதிகளில் தொடர்ந்துமே ஒவ்வொரு நாளைக்குமே பூகம்பம் பதிவாகுது. ஒவ்வொரு பகுதிகள்லையுமே பார்க்கலாம். இஸ்தான்புல் பகுதிகளில் நேற்றைய தினம் 4.5 ரிக்டர் அளவிலான பூகம்பம். இந்தியா காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு தங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை மற்றும் இலங்கை என்றுமே உங்களுடன் இருக்கும் அப்படின்னு நரேந்திர மோடிஜியுடன் 15 நிமிடம் ஃபோன் காலில் பேசியிருக்கின்றார் இலங்கையினுடைய அதிபர் அனுரகுமார திசாநாயக்க. அதே போல இந்தியா தற்போது தங்களுடைய பலமிக்க இராணுவ அதிகாரத்தை காட்ட இப்போது களமிறங்கி உள்ளது. இந்த தாக்குதலில் பலர் இப்போதைக்கு நாடு விட்டே தப்பி ஓடிட்டாங்க அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்குது. பாகிஸ்தானிய சில உளவு பிரிவுகள், அதே மாதிரி சில தீவிரவாத அமைப்புகள்லாம் தப்பி வெளிநாடுகளுக்கே ஓடிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி இருக்குது. மீண்டும் எந்த ஒரு பிரளயமும் இல்லாமல் அமைதியான முறையில் சட்டப்படி குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். அதே போல் நிச்சயமாக இதுக்கு கண்டனம் தெரிவித்து நாங்களும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் இருந்தவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே மாதிரி நரேந்திர மோடிஜி இந்த தாக்குதலில் சம்பந்தப்பட்ட யாரையுமே விட்டு வைக்க மாட்டோம், அத்தனை பேரையும் சுற்றி வளைத்து பிடிப்போம் அப்படின்ற மாதிரி ஸ்பீச் கொடுத்திருக்காரு. Today from the soil of Bihar I say to the whole world, India will identify, track and punish every terrorist and their backers. We will pursue them to the ends of the earth. India's spirit will never be broken by terrorism. Terrorism will not go unpunished. Every effort will be made to ensure that justice is done. The entire nation is firm in this resolve. Everyone who believes in humanity is with us. I thank the people of various countries and their leaders who have stood with us in these times. साथियों, शांति और सुरक्षा
இதோ தெருநாய் தொல்லைக்கு விடுதலை விடுதலை. உங்கள் ஏரியாவில் தெருநாய் தொல்லைகள் அதிகமாக இருக்குதா? 56575070 இந்த வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்க. லொக்கேஷன் அனுப்புங்க. இந்த ஏரியாவில் தான் இருக்காங்கன்ற ஒரு சின்ன வீடியோ ஆதாரத்தை அனுப்புங்க. உடனடியாக வந்து நாய் பிடிக்கிற மாதிரி நாயை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. நாய் பிடிக்கிற டீம் உடனே வந்துடுவாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க. சீனு வேறு மாதிரி தான் சிக்கி இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்சாரம் மற்றும் குடிநீர் அதிகார சபை இவங்க வந்து வஃப்ரா பகுதிகளில் சோதனை நடத்தியிருக்கிறாங்க. சட்டவிரோதமாக மின்சாரத்தை பயன்படுத்துறது, குடிநீரை பயன்படுத்துறது அப்படின்ற கோரிக்கையின் அடிப்படையில் அந்த சோதனையின் போது தான் வெளிவந்தது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவல். கிரிப்டோ கரன்சி இப்போ ரீசெண்டாகவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ நிறைய பேர் இந்த பிட்காயின், கிரிப்டோ கரன்சி போன்ற மற்ற மாற்று வழிகளில் ஆன்லைன் மூலம் பணங்கள் பரிவர்த்தனை பண்ணுறாங்கன்னு. இந்த டீம் வந்து சட்டவிரோதமாக பல சர்வரை மெயின்டைன் பண்ணி இந்த மாதிரி ரகசியமாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தது தெரிய வந்திருக்குது. உடனடியாக உள்ள நுழைந்து அதிரடியாக தட்டி தூக்கியிருக்கிறாங்க பலரையும். உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபாவே நேரடியாக களத்தில் இறங்கியிருக்கிறாரு. தயவு செய்து ரொம்ப கவனமாயிருங்க. இனி வரும் காலங்கள், அதாவது குறிப்பாக இந்த நாட்டில் அக்காம இல்லாமல் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் பணங்களை சேர்த்து வைக்கிறீங்க. இனிமேல் சேர்த்து வைக்காதீங்க. யார் சரி ஒருத்தரை பிடிச்சி சரி மாதம் எப்படியாவது உங்கள் பணத்தை அனுப்பிடுங்க. அதே மாதிரி சட்டவிரோதமாக இந்த நாட்டிலேருந்து பணத்தை கொண்டு வரத்துக்கும் சரி, இந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கும் சரி, இந்த நாட்டிலேருந்து அனுப்புறதுக்கும் சரி தயவு செய்து முயற்சி பண்ணாதீங்க. அதே மாதிரி இனிமேல் ஆன்லைன் மூலம் கிரிப்டோ கரன்சி அல்லது பிட்காயினோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வழியில் பணங்களை பரிவர்த்தனை பண்ண முடியாது. எல்லா டிரான்சாக்ஷனும் அதிரடியாக கண்காணிக்கப்படுகிறது. அதால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதிகப்படியான பணத்தை சேர்த்து வைக்காதீங்க. அதுக்கப்புறமா இந்த ஊண்டியல் போடுறவங்க அவங்க இவங்களை நம்பி இப்போ எனக்கு வந்து நாட்டில் கொஞ்சம் தேவை இருக்குது, இப்போ ரேட்டு கம்மியாக போகுது, எனக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாக வேணும், அதால் இதை ஊண்டியல் மூலம் அனுப்பித்தாங்க அப்படின்னலாம் நீங்கள் ரிக்வெஸ்ட் வச்சு சில நேரங்களில் நீங்கள் பணம் அனுப்பும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அவங்க பிடிச்சிட்டாங்கன்னு வைங்க, இவங்க அனுப்பும்போது அந்த இல்லீகலாக அனுப்புகிற அந்த ஆக்டிவிட்டீஸ் உள்ளவங்களை உங்கள் பணத்தோடு பிடிச்சிட்டாங்க. என்ன பண்ண முடியும்? உங்களால் எப்படி கேஸ் போட முடியும்? இல்லீகலாக பணம் அனுப்புறதுக்காக இவர்கிட்ட நான் பணம் கொடுத்தேன், என் பணத்தை ஆட்டையை போட்டுட்டார் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை இப்படி நான் பணம் கொடுத்தேன் அப்படின்னு நீங்கள் போய் போலீஸில் கேஸ் போட்டால் உங்களுக்கு என்ன ஆகும்? உடனே முதலாவது உங்களை தான் பிடிச்சி உள்ளே வைப்பாங்க. அதனால் இல்லீகலாக பணம் அனுப்பி தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே உங்கள் தலையில் போட்டுக்காதீங்க. முடிந்த வரைக்கும் உங்களுடைய பணத்தை சட்ட ரீதியாக வங்கிகள் மூலம் அனுப்புங்க. குறையவே வந்தாலும் உங்களுடைய பணம் பாதுகாப்பாக நாட்டுக்கு போய் சேரும். அப்படி இல்லாமல் இந்த உண்டியல்காரனுங்கள்கிட்ட இல்லைன்னா இந்த சட்டவிரோதமாக பணம் அனுப்புகிறவங்கள்ட்ட பணத்தை கொடுத்தீங்க, ஒருவேளை அவங்க அனுப்புறதுக்கு முன்னாடியே இங்கே அவங்களுடைய பணம் பிடிபட்டுடுச்சுன்னா உங்களுடைய பணம் மாசலாமா மறந்துடுங்க. அந்த பணத்தை கோயில் உண்டியலில் பள்ளி உண்டியலில் போட்டேன்னு நினச்சிக்கோங்க. அடுத்ததா முபாரக் கபீர் கவர்னரேட்டுக்கு உட்பட்ட சுவாக்கல் கிரைன் பகுதிகளில் ஒரு கடை ஒன்றோட உரிமையாளர் வணிக வர்த்தக அமைச்சக அதிகாரிகளோட ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருந்த அந்த நேரத்தில் சடனாக பார்த்தீங்கன்னா அவங்க யாரோ இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தெரிஞ்ச போலீஸ்காரர் ஒருத்தர் வரவழைச்சிருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் உடனே போலீஸ் அதிகாரி வந்து அந்த வர்த்தக அமைச்சக அதிகாரிகளுக்கு ஆதரவாக இந்த நபரை தாக்கியிருக்கிறார். அவருடைய ஃபோனையும் உடைச்சிருக்கிறார். சிசிடிவி ஆதாரத்தின் அடிப்படையில் போலீஸ் அதிகாரிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. அவருக்கு உரிய நியாயம் பெற்றுக் கொடுக்கப்படும் அப்படின்னு உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்கிறாங்க.
இதெல்லாம் ஆண்டவனுக்கே அழுக்காதுப்பா, என்னப்பா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி உள்துறை அமைச்சகத்தை போட்டு தாக்கியிருக்கிறாங்க 2-3 பேர். அதே மாதிரி தான் இப்போ ரீசண்டாக நான் வந்து ஷுவைக்கில் 80வது ரிங் சாலை அந்த பிரிட்ஜில் போகும்போது என்னுடைய வண்டி 2 டயரும் பஞ்சர் ஆகிடுச்சு. அது சம்மந்தமாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 1 இயராவது இருக்குன்னு நினைக்கிறேன். கடந்த ஜனவரியில் நினைக்கிறேன் என்னுடைய வண்டியில் 2 டயருமே பஞ்சர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் வந்து என்னுடைய வீடியோவிலேயே சொல்லியிருப்பேன், போய் நாங்கள் இன்சூரன்ஸுக்கு கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்காக கம்பெனி போலீஸில் போயிட்டு இந்த மாதிரி பேப்பர் எடுக்கணும்னு சொல்லவும் போயிட்டு பேப்பர் எடுத்தால் கடைசியில் பொது சொத்தை சேதமாக்கிய குற்றம் அப்படின்னு சொல்லி எனக்கே 20 தினார் முக்காலஃபா போட்டு கொடுத்தாங்க. வேறு ஏதாவது இருந்தால் கூட மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும். பொது சொத்தை சேதமாக்குதல் அப்படின்னு போட்டிருக்காங்க. நானே போய் ஏதோ என்னது மண்வெட்டியை வச்சோ இல்லை சுத்தியில் வச்சோ அடித்து இந்த ரோட்டை பள்ளம் உருவாக்கிட்டு அதே பள்ளத்தில் கொண்டு போய் நானே வண்டியை விட்ட மாதிரி பொது சொத்தை சேதமாக்கிய குற்றத்துக்காக இவருக்கு முக்காலஃபா 20 தினார் அப்படின்னு முக்காலஃபா போட்டிருந்தாங்க. அந்த முக்காலஃபா இப்போ எவ்வளவு தெரியுமா? 75 தினார். அதாவது ரோட்டில் ஒரு பள்ளம் இருந்து நம்ம வண்டி விழுந்து அந்த பள்ளத்தில் டயர் உடைஞ்சாலோ இல்லை வண்டி ஏதாவது சேதம் அடைஞ்சிருந்தாலோ அதுக்கு நம்ம போலீஸில் போய் பேப்பர் எடுக்கணும் இன்சூரன்ஸுக்காக அப்படின்னு போலீஸுக்கு போனால் 75 தினார். இப்போ எனக்கு 20 இருந்தது, அதுக்கப்புறம் 50 ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் 75 தினார் ஆகிருக்குது. என்ன சோதனை! طقيت حفرة بالشارع، حفرة جايدة بالشارع بسبب مال وزارة الأشغال. زين انكسر عندي رنج، فرحت المخفر اطلع ورقة حادث حق التأمين حق الرنج، كان يقول لي طلع لك ورقة حادث بس ها تدفع مخالفة. شو المخالفة؟ اصطدام بجسم صلب 50 دينار. شنو الجسم الصلب؟ الشارع. مسخرة. لا زادوا المخالفة كانت 20 الحين صارت 50. يلا شو نسوي بعد؟ السلام عليكم، قواكم الله. قبل فترة أنا طحت بحفرتين بالسيارة القديمة 2005 والسيارة الجديدة 2025. رحت بطلع ورقة حادث علشان أقدر أرفع فيها قضية على وزارة الأشغال والمعنيين بهيئة الطرق، وممكن يصيرون متداخلين اثنينهم لأن في كتاب من الداخلية فيكونون اثنين مشتركين. أنا أرفع عليهم قضية، بحال كسبت القضية يصير طرف التنازع بينهم هم الاثنين، يرفعون قضية على بعضهم ويتصافون علشان كل واحد يطلع حق اللي أنا راح أخذه منه. يعني مثلا الأشغال لو خذيت الحكم عليهم راح يرفعون قضية على الداخلية أنه يقاضونهم أن كذا ما حذرته ومن الأمور هذه. ما علي بهالموضوع أنا. لما أروح أطلب ورقة حادث يقولوا لي أنت عليك غرامة. يا جماعة شو الغرامة؟ اصطدام بجسم صلب بالشارع أثناء القيادة. سؤال، من اللي يطق الجسم الصلب؟ أنا قاعد أمشي بالسيارة وقدامي حفرة، شارع عام، إذا بنزل يمين والله راح أنزل رمل وأكفخ الصبة. هذا إذا ما دشيت بالحفر اللي على اليمين مع الشير والسياج هذا اللي موجود السور الأخضر. وإذا خذيت يسار راح أدعم، راح أتكلف على العالم، أقسم بالله راح أعور الناس. نفس الوقت طاحت تريلة بنفس الحفرة اللي أنا طحت فيها. أقسم بالله دق علي واحد من ربعي يوم دراني بالموضوع كان يقول لي شعبون أنت طايح بالحفرة الفلانية المكان الفلاني بعد البنزين الثالث على اليمين من بعد الصباحية. قلت له إيه. كان يقول لي أقسم بالله طقيت بريك بنص الخط السريع، توقعت إنه داعمني راعي التريلة. يقول والله كل حدايد التريلة صوتهم بحضني. உண்மையிலே இது நியாயமான கோரிக்கை தான். பாருங்க, ரோட்டில் பள்ளம் இருக்குது. பள்ளம் இருக்கிறதுக்கு காரணம் யார்? உஷாரத்தில் அசால் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பணி அமைச்சகம், பொதுப்பணித்துறை அமைச்சகம். ரோடுகளை மெயின்டைன் பண்ண வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. அந்த ரோட்டில் இருக்கிற பள்ளத்தில் வண்டி விழுந்து டயரு இல்லை ரிம் உடஞ்சி போச்சு, இல்லை வண்டியில் ஏதாவது பெரிய டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ இந்த டேமேஜை கிளைம் பண்ணுறதுக்காக இன்சூரன்ஸுக்கு போகணும். இன்சூரன்ஸுக்கு போகிறதா இருந்தால் இப்போ சாதாரணமாக 2 வண்டி அடிபட்டால் அந்த ஒரு வண்டியில் யார் வண்டி பிழை இருக்குதோ அவருக்கு வந்து முக்காலஃபா போட்டுட்டு இன்னொருத்தருக்கு வந்து அபராதத்தை வந்து அவர் கட்டுவார். இவர் வந்து இன்சூரன்ஸுக்கு பேப்பர் எடுப்பார். ஒருவேளை அந்த வண்டி இன்சூரன்ஸ்காரங்களோட ஃபுல் இன்சூரன்ஸாக இருந்தால் இந்த இன்சூரன்ஸ்காரங்க அந்த இன்சூரன்ஸ்காரனோட பேசி அந்த பணத்தை பெற்றுக்குவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் இவங்க இன்சூரன்ஸே வந்து தானாகவே உங்களுடைய வண்டியை சரி பண்ணி கொடுப்பாங்க போலீஸ் பேப்பர் எடுத்தா. ஆனால் அந்த போலீஸ் பேப்பர் எடுக்கிறதுக்கு 75 தினார் இப்போ கட்ட வேண்டிய சூழல்.
முக்காலஃபா. ஒருவேளை சாதாரணமாக டயரும் ரிமும் மாற்றுறதுக்கே ஒரு 50 தினம் தான் போகும்னா கடைசியில் நம்ம போலீஸுக்கு போகிறதும் வேஸ்ட்டு, பேப்பர் எடுக்கிறதும் வேஸ்ட்டு, நம்ம கையாலேயே போட்டு செஞ்சிடுறது நல்லம் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைய சூழல் உருவாகி இருக்குது. உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். வாகன சாரதிகள் ரொம்ப கவனமாக இருங்க.